வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியில் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டை இனி எந்நாளும் திமுக தான் ஆளும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தந்தை பெரியார் கூறியதை நினைவில் வைத்து நமது பயணம் தொடர வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கு. நாமும் தமிழ்நாட்டை நம்பித்தான் இருக்கிறோம். இந்த நேரத்தில் தந்தை பெரியார் 1971 தேர்தலின் போது சொன்னதை நினைச்சு பார்க்கிறேன். திமுக ஆட்சி தொடர்ந்தாதான் தமிழ் சமுதாயம் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் ஏற்படும். இப்பவும் தந்தை பெரியார் சொன்னதை மனசுல வச்சு நம்முடைய பயணத்தை தொடரணும். தமிழகத்தில் அதிகரிக்கும் கொலை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க இபிஎஸ் வலியுறுத்தல். எங்கும் கொலை, எப்போதும் கொலை நடப்பதால் நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் எனவும் காட்டம். பாஜக தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததெல்லாம் ஆளுநர் மூலம் குடைச்சல், நீட் தற்கொலை, இடி, சிபிஐ ரெய்டு மட்டும்தான். நமக்கு நோ சொன்ன டப்பா என்ஜின் டபுள் என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்போதும் நோதான் சொல்லும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். பாஜக தமிழ்நாட்டுக்கு தந்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆளுநர் மூலமாக குடைச்சல், மாணவர்களின் உயிரோடு விளையாடக்கூடிய நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மிரட்டி பார்க்க ரெய்டுகள், நோ சொல்லக்கூடிய நமக்கு கொடுப்பதெல்லாம் கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். பீகாரில் நடந்ததைப் போல் தமிழ்நாட்டிற்கு நுழைய பாஜக முயற்சி. எத்தனை ஏவல் அமைப்புகளை ஏவி விட்டாலும் தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டார். நீங்க இந்தியா மேப்பில் இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம், ஆனா தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது. நடக்க இருக்கிற தேர்தல் திமுக வெர்சஸ் என்டிஏ கிடையாது, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதுதான் 2026 தேர்தல். அதிமுகவை டெல்லியில் அடமானம் வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். முகமூடி போட்டுக்கொண்டு காவி கூட்டம் நம்மை விழுங்க நினைப்பதை கருப்பு சிவப்பு கூட்டம் விரட்டி அடிக்கும் எனவும் ஆவேசம். மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையா கிடக்கிறாரு. அமைச்சர் கே என் நேரு தலைமையில் திருச்சியில் பிரம்மாண்டமாக நடந்த திமுகவின் 12வது மாநில மாநாடு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன். செந்தில் பாலாஜி அலுவலகத்திலோ வீட்டிலோ சம்மனை யாரும் பெற்றுக்கொள்ளாததால் மின்னஞ்சல் வாயிலாக அனுப்பப்பட்டதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தோரிடம் இன்று முதல் நேர்காணல் நடத்துகிறது தாவேகா. பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேர்காணலை நடத்த உள்ள விஜய். பாஜக மாநில செய்தி தொடர்பாளர், தேர்தல் மாநில பணிக்குழு நிர்வாகி உள்ளிட்ட பொறுப்பில் இருந்து ANS பிரசாத் விடுவிப்பு. விஜய் பாஜக கூட்டணி இணைய வேண்டும் என அறிக்கை வெளியிட்டதால் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நடவடிக்கை என தகவல்.
மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிப்பு. தம்பிதுரை, அன்புமணி, கிறிஸ்டோபர் திலக், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், திருச்சி சிவா, LK சுதீஷ் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு. அதிமுக MP தம்பிதுரைக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசாணை வெளியிடுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி தவேக சார்பில் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நிகிதா ஆஜர். நகை திருட்டு புகார் தொடர்பான வழக்கை முடித்து வைப்பதாக நீதிபதிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒப்புக்கொண்டதாக பேட்டி. க்ளோஷருக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன இல்லை வழக்கு நடத்தணுமான்னு கேட்டாங்க. ஸோ தேர் ஆர் டோட்டலி 2 ரீசன்ஸ். எனக்கு ஒன்று, அவங்க யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் சந்தேகப்பட்டு கொடுக்குறோமோ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கு நடத்தி திரும்ப அந்த நகையை கிடைச்சாலுமே நம்ம அதை போடக்கூடிய ஒரு வேதனையான சூழ்நிலை தான் நிறைய நடந்துட்டனால அந்த ஒரு இது இல்லை. ஸோ இன்னொன்று நான் வயசான அம்மாவை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இல்லை நம்ம கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டே இருக்கிற சூழ்நிலையும் பர்சனலாக இல்லை. அதனால க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் நாளை தொடங்குகிறது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. சுமார் 9 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் 17, 19ஆம் தேதிகளில் VIP பிரேக் தரிசனம் ரத்து. 17ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம், 19ஆம் தேதி உகாதி ஆஸ்தானம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுவதால் தேவஸ்தானம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மார்ச் 12 மற்றும் 13 வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் கணிப்பு. நாம் செய்த சாதனைகளை கூறி மக்களிடம் ஓட்டு கேட்டாலே போதுமானது. மக்களுக்கு எந்த நிலையிலும் துணை நின்றுள்ளோம் எனவும் புதுச்சேரி MLA GNS ராஜசேகரன் பேச்சு. மக்களை நம்ம பொய் சொல்லி ஏமாத்தி எதுவும் செய்ய சொல்லல, உண்மையை சொல்லுங்க. நம்ம எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கோம் சொல்லுங்க. நம்ம பிரதமர் மோடியோட சாதனைகள் நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத, இந்த மாநிலத்திற்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறதையும் சொல்ல போறோம். இந்த மாநில அரசு நம்ம கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல போறோம். நம்ம இந்த தேர்தலில் ஜெயிச்சா என்னென்ன இந்த பகுதி மக்களுக்கு செய்ய போறோங்கிறதையும் சொல்ல போறோம். இது வெறி பல நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட புரியுற மாதிரி சொல்லி படிச்சு காட்டி சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஓட்டுங்க. இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை வரை அவகாசம். மே 3ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நீட் நுழைவுத் தேர்வு நடத்த திட்டம். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என வெளியாகும் தகவல்கள் உண்மை அல்ல. வாடிக்கையாளர்களுக்கு SMS மூலம் ஆயில் நிறுவனங்கள் விளக்கம்.
ஈரானுடன் ரஷ்யா உறுதுணையாக நிற்கும் என அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிரடி அறிவிப்பு. தந்தை விட்டுச் சென்ற பணியை உச்ச தலைவராக முஜ்தபா தொடரவும் வாழ்த்து. தாவேக தலைவர் விஜயுடன் அரசியலில் இணைந்து செல்வது குறித்து காலம்தான் தீர்மானிக்கும். தாவேகாவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு நடிகர் விமல் பதில்.